டெல்லி வந்து லேண்ட் ஆயாச்சு. லேண்ட் ஆனதுடனே லக்கேஜெல்லாம் கலெக்ட் பண்ண வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா லக்கேஜும் கலெக்ட் பண்ணி முடிச்சதுடனே இப்போ நம்ம டெல்லி அரைவலில் இருக்கோம். அடுத்து T3க்கு போகணும், இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சருக்கு. ஸோ அதனால் நம்ம டாக்ஸி புக் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து ஸ்டூடெண்ட்ஸோட லக்கேஜ் கலெக்ட் பண்ண போயிட்டுருக்கோம். இப்போது டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 o'clock ஆச்சு. 5 days பேக்கே நான் ஸ்டூடெண்ட்ஸோட லக்கேஜ் எல்லாத்தையும் டெல்லியில் இருக்க என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் கொரியர் போட்டு விட்டேன். ஸோ இப்போ அதை எடுக்க தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் இந்த காஃபி கடையில் காஃபி நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே காஃபி ஒன்று போட்டு அப்படியே லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா, நமக்கு வந்துட்டு காலையில் கிளம்புனது வந்து 6 o'clock. ஸோ நியர்லி 25 to 30 கிலோமீட்டர்ஸ்க்கு அந்த பக்கம் தான் நம்ம ஃப்ரெண்டு வீடு இருக்குது, அங்கே தான் போய் எடுக்கணும். அப் அண்ட் டவுன் உங்களுக்கு வந்துட்டு நியர்லி 60 கிலோமீட்டர்ஸ் வந்துருச்சு. நார்மலாக டெல்லிலேயே 10 கிலோமீட்டர்ஸ் போகணுன்னாலே உங்களுக்கு நியர்லி ஒரு 1/2 hour to 1 hour ஆயிரும். அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும். ஸோ மார்னிங் நான் போனதுனால டிராஃபிக் அந்த அளவுக்கு இல்லை, ஈஸியாக போய் சேர்ந்துட்டேன். நியர்லி ஒரு 2.5 to 3 hours சேர்ந்துட்டேன். திருப்பி வரும்போது நான் மாட்டிப்பேன் தான் இருந்தேன். பட் ஆனால் கரெக்ட் டைமில் கொண்டு வந்து விட்டது இவர் தான். இவர் இல்லைன்னா இந்த லக்கேஜ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்திருக்க முடியாது. நானும் கரெக்ட் டைமுக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்க மாட்டேன். ஸோ அதுக்கடுத்து லக்கேஜ் எல்லாத்தையும் ரேப் பண்ணி செக்இன்லாம் முடிச்சுட்டு கேட்டுக்கிட்டு வந்தாச்சு. கேட்டுக்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஃப்ளைட் வந்து 1/2 hour டிலேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கடுத்து கேட் ஓப்பன் பண்ணோடனே ஃப்ளைட்டில் வந்து உட்காந்தாச்சு. ஃப்ளைட்டில் வந்து உட்காந்ததுக்கப்புறம் தான் ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா வந்துட்டு, லைக் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகுது. ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸில் சரி பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ளைட்டில் கொடுத்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு ஆல்மோஸ்ட் பிஷ்கேக் வந்து ரீச் ஆயாச்சு. லக்கேஜ் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ மிட்நைட் 2 o'clock ஆச்சு. ஸோ நம்ம அடுத்து பிஷ்கேக்லேருந்து ஓஸ்க்கு ஃப்ளைட் வந்து மார்னிங் 7 o'clock to 8 o'clock தான் இருக்கும். ஸோ அதனால் ஏன் ஸ்டே பண்ணுங்கிறதுக்காக இப்போ நம்ம டாக்ஸியில் போகிறோம். டாக்ஸி வந்து நான் முன்னாடியே புக் பண்ணியிருந்தேன். இவர் எனக்கு தெரிஞ்சவர் தான். ஸோ அதனால் டாக்ஸியில் எல்லாத்தையும் திங்ஸ் எல்லாம் எடுத்து லோட் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே நம்ம ஓஷ்க்கு கிளம்பியாச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.